அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்க்ளைமோட 2.0 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா மார்ச் 7ஆம் தேதி இந்த 2.0 வந்து லான்ச் ஆச்சு. இப்போ நீங்கள் உள்ள ஆப்பை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே நிறைய விஷயங்கள் உள்ள இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே சார், ஆனால் நாங்கள் பில்லு அப்லோடு பண்ணோம், இப்போ வரைக்கும் எங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கல, கேஷ்பேக் வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஒரு சில இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு வீடியோவா இது இருக்க போது வாங்க இந்த வீடியோவை முழுமையா பார்க்கலாம். டவுட் வரும். இப்போ வாங்க என்னோட ஐடியா ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்றேன். உங்க ஹோம் பேஜே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஸ்பெண்டிங் அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஸ்பெண்டிங் அனாலிட்டிக்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை, கடந்த வாரத்தில் நான் என்ன செலவு பண்ணேன், கடந்த மாதத்தில் என்ன செலவு பண்ணியிருக்கேன், இன்னும் கடந்த 1 இயர்ல என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கின்ற ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனா நமக்கு சப்போர்ட்டிவா இது இருக்க போகுது. ஸோ அந்த பர்பஸுக்காக நம்ம இந்த ஆப்பை யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ இதை தாண்டி இது மட்டும் இல்ல, இதுல மெயினான விஷயம் இங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும் ஹோம் பேஜ்ன்றத இப்ப நான் கிளிக் பண்ணேன். இல்ல செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, பில்ஸ் அப்படின்னு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த பில்ஸ் ஆப்ஷன்ல மேல பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பில்லுக்கான டீட்டெயில இப்ப நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. இது என்னோட ஐடி ஓபன் பண்ணிருக்கேன். ரைட் கார்னர் டாப்ல பாருங்க ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க. இதை நீங்க டச் பண்ணீங்கன்னா உள்ள வந்து என்னென்ன கேஷ்பேக்லாம் இருக்குன்றத இப்போ நாங்கள் வியூ பண்ணி ஷோ பண்ணலாம். நான் கடந்த செப்டம்பர் 29th இருந்து நான் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நண்பர்களே. அப்போ இன்னைக்கு மார்ச் 14th. அப்போ இந்த 6 மாதங்கள்ல வித்தவுட் கேஷ்பேக் அப்படின்னா என்ன, வித்தவுட் கேஷ்பேக்னா வேற ஒன்றும் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தான். எனக்கு மட்டும் ஆட் ஆகல அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, அது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் நான் சொல்லுவேன். இங்க நான் கேஷ்பேக் அப்படின்றது எல்லா பில்லுக்கும் நமக்கு கிடைச்சிடாது. அதுல முதல் கண்டிஷன் நமக்கு தெரியும், மினிமம் 100 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய வேல்யூவா இருக்கணும். ரெண்டாவது பிரிண்டட் பில்லா இருக்கணும். இதை தாண்டி ஒரு வாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பில்லா இருக்கணும். இதுல இந்த பில்லுல இந்த கான்டாக்ட் நம்பர் மஸ்டா இருக்கணும். அப்ப இதெல்லாம் ஓகே சார், இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன், இது பண்ணி எனக்கு கேஷ்பேக் கிடைக்கலையே அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நான் வந்து லாஸ்ட் என்னுடைய 2 வீலர் ராயல் என்ஃபீல்டு பைக்குக்கு வந்து நான் சர்வீஸ் பண்ணது எப்போ பண்ணேன், ஸோ டிசம்பர் 27 நான் பண்ணிருக்கேன் அப்படின்ற அந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு நண்பர்களே. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிரான்சாக்சனும் ஒவ்வொரு செலவுக்குமான ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கேன், அந்த ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனா இது இருக்க போது அந்த பர்பஸுக்காக தயவு செய்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருந்ததான்னு கேட்டா கட்டாயம் கிடையாது. அப்ப இந்த ஸ்பெண்டிங் அனாலிட்டிக்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதை தாண்டி இப்போ அகைன் நான் சொல்லுவேன் பார்ட்னர் கேஷ்பேக். அப்ப இந்த பார்ட்னர் கேஷ்பேக்னா என்ன, இப்போ வரைக்கும் ஒரே பார்ட்னர் தான், என்க்ளைமோட பிரான்சைசி மட்டும் இருக்கு. அப்போ இதுல இந்த பிரான்சைசியும் நான் ஹோல்ட் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 பிரான்சைசி நான் பை பண்ணிருக்கேன். அந்த பிரான்சைசிக்கான கேஷ்பேக் எவ்வளவு கிடைச்சது, அந்தந்த ஸ்டேஜுக்கு என்னென்ன காஸ்ட் இருந்ததோ அதுக்கான கேஷ்பேக் எனக்கு கிடைச்சது. கிட்டத்தட்ட இந்த 3 பிரான்சைசிக்கும் ஸோ எப்போ நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்ற விஷயமும் எனக்கு வியூ பண்ணி நான் எப்பனாலும் பார்த்துக்க முடியும். ஈவன் அதுக்கு எனக்கு ஒரு 400 கிடைச்சதுன்னா இந்த 3 பில்லுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1120 ரூபா பார்ட்னர் கேஷ்பேக்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நிறைய பார்ட்னர்ஸ் உள்ள வர போறாங்க நண்பர்களே. ஈவன் கமிங் ஏப்ரல்ல இருந்து ப்ரொமோட்டட் பார்ட்னர்ஸ் உள்ள வர போறாங்க, எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர் உள்ள வர போறாங்க. ஸோ அப்போ வந்து இதோட கேமே வந்து பெரிய லெவலில் இருக்க போது அதையும் நீங்க பாப்பீங்க. இதை தாண்டி இப்போ நம்ம ரெகுலரா வந்துட்டு இருக்கிறது ரேண்டம் கேஷ்பேக். ஒரு சிலருக்கு 1 ரூபா, 2 ரூபா, 50 பைசா, 3 ரூபா இந்த மாதிரி வந்திருக்கும். இதுல கடந்த 6 மாதங்கள்ல இப்ப நான் நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா நான் செப்டம்பர் 29th ஃபர்ஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்றேன். ஈவன் நான் 900 ரூபாய் டிக்கெட் கொடுத்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன். அந்த பில்லை தான் ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்லோடு பண்ணது. அப்போ ஈவன் அந்த ரெக்கார்டும் என்கிட்ட இருக்குன்றதை தாண்டி அந்த வெரி ஃபர்ஸ்ட் பில்லுக்கு, ஏன்னா அன்னைக்கு அந்த ஐடியா பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஜனவரி 2025 தான் நமக்கு எல்லா பில்லையும் அப்லோட் பண்ணலான்ற ஆப்ஷன் வரப்போகுது அப்படின்னாங்க. அப்ப அது வரைக்கும் அந்த கோர் ஐடியா, அப்போ இங்க வந்து ஃபியூச்சர்ல நம்மளுடைய ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இதை தாண்டி ஒரு தமிழ்நாடு அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்த போறோம். அந்த ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டை எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுல இருந்து இந்த ஆப்பை நான் யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். வெரி ஃபர்ஸ்ட் பில்லு இப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. ஸோ எக்ஸாக்டா 900 ரூபாய் டிக்கெட் கொடுத்து அதை நம்ம எடுத்தோம் செப்டம்பர் 29th 2024. அப்போ அதுக்கு வெரி ஃபர்ஸ்ட் பில் 7 ரூபாய் 78 பைசா கிடைச்சது. அன்னைக்கு வந்து இப்ப நான் உங்களுக்கு காமிச்சிருக்க இந்த ப்ரூஃப் மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஃபியூச்சர்ல வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த கோர் ஐடியா மட்டும் வச்சு இந்த விஷயம் நம்ம இன்னும் கத்துக்குருவோம், இதை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி ரெகுலர் இந்த மீட்டிங் மட்டும் நாங்க அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ
எப்போ இருந்து ஆரம்பிச்சுன்னா டிசம்பர் 4th இருந்து. அப்ப ஜனவரில தான் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா டிசம்பர் 4th வந்து எல்லா பில்லும் அப்லோட் பண்ற ஆப்ஷனும் அந்த பில்லுக்கான கேஷ்பேக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது நண்பர்களே. ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னா டிசம்பர் 4th இருந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா இன்னைக்கு மார்ச் 14th உங்களுக்கு இந்த வீடியோ போறேன். கிட்டத்தட்ட 100 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அப்ப இந்த 100 நாள்ல நான் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கேன், அதுக்கு என்னென்ன ரேண்டம் ரிவார்டு வந்திருக்குன்ற ரெக்கார்டை தான் இப்ப நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இப்ப நான் லைவா ஷோ பண்ண போறது ரெஃபரல் கேஷ்பேக். அப்ப இந்த ஐடியா எனக்கு பிடிச்சிருந்தது. இப்ப இவ்வளவு வியூவும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாமே நாங்க பார்க்காமயே இந்த ஒர்க்கை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஜஸ்ட் ஒரு கான்பிடென்ட்டோட நாங்க ஸ்டார்ட் பண்ணதோட விளைவு இன்னைக்கு அந்த ரெஃபரல் கேஷ்பேக். ஈவன் நான் சொல்ற போத்தீஸ்ன்றது நம்ம இன்ன வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்போ இங்க அவர் பில் அப்லோட் பண்ணிருக்காரு. அதுல இருந்து எனக்கு ஒரு 38 பைசா கிடைச்சிருக்கு. அப்போ 38 பைசான்றது ரொம்ப சின்ன வேல்யூ தான். ஆனா எவ்வளவு பேர்ட்ட இருந்து வந்ததுன்றதா இங்க கேமே. இன்னைக்கு பைசா வேல்யூல வந்துட்டு இருக்கிறத நீங்க ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ரிசல்ட்டா மாத்தக்கூடிய விஷயமும் நம்ம பார்க்க தான் போறோம் நண்பர்களே. அப்போ ஈவன் இப்போ வரைக்கும் இந்த ஐடியா பிடிச்சி நான் லாஸ்ட் 6 மந்த்ல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2800 பேர் என்னோட டீம்ல வந்திருக்காங்க 6 சர்க்கிள்ல. அப்ப இந்த 6 சர்க்கிள்ல வந்ததுடைய வேல்யூ, ஒவ்வொருத்தரும் அப்லோட் பண்ணதுடைய வேல்யூ இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 60,000 வரைக்கும் நான் ஏர்ன் பண்ணிருக்கேன். அப்படின்னா இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெனிஃபிட்டா நான் பார்ப்பேன் நண்பர்களே. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க பில்ல அப்லோட் பண்ணதுக்கு கிடைச்ச வேல்யூ இப்ப நான் ஷோ பண்ணிருக்கேன். அப்ப ஜஸ்ட் ஒரு 2800 பேருக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு அப்படின்னா ஈவன் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கம்பெனியோட டாப் 3 அச்சீவர்ஸோட லிஸ்டும் இங்க வந்திருக்கு. அப்போ இங்க 5000 மெம்பர்ஸ், 10,000 மெம்பர்ஸ், ஏன் இதே 6 சர்க்கிள்ல 15,000 மெம்பர்ஸ் கொண்ட டீம் வச்சவங்களும் இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாப் 3 மட்டும் தான் இங்க ஷோ ஆயிருக்கு. இதை தாண்டி நிறைய பேர் 1 lakh, 2 lakhs, 5 lakhs அப்படின்னு சொல்லி ஏர்ன் பண்ண லிஸ்டும் இங்க இருக்கு. அப்போ இந்த டாப் 3ல நாமளும் வரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்ப இங்க நாம தெரிஞ்சுக்க வேண்டியது வெறுமன கேஷ்பேக்குக்காக உள்ள வர வேண்டிய பார்த்துட்டு இருக்க இந்த லேக்ஸ்ல இன்கம் அப்படின்றது ஜஸ்ட் 3 மந்த்ல நடந்த ஒரு மேஜிக் நண்பர்களே. இந்த மேஜிக் அடுத்த 3 மந்த்ல உங்களுக்கும் நடக்க போகுதுன்றதா இந்த இடத்துல நான் சொல்லணும். போங்க, எங்கெங்கெல்லாம் ஆஃப்லைன் மீட்டிங் நடக்குதோ அங்க நேரடியா போங்க. இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா இன்னைக்கு நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் நான் பேசுறதுக்கான ரீசன் என்னன்னா, நான் அந்த ஆஃப்லைன் மீட்டிங் தொடர்ந்து அட்டன் பண்ணதுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளவு கான்பிடண்டா நாங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் உங்களுக்கு இந்த வியூ எல்லாம் காமிச்சிட்டு இருக்கேன்னா இதெல்லாம் பார்க்காமயே நாங்க இதுல எஃபோர்ட் போட ஆரம்பிச்சோம். அதனுடைய ரிசல்ட்டை தான் இங்க நான் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நீங்க இன்னைக்கு உள்ள வரீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு புதுசா இன்னைக்கு தான் ஐடி போட போறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிளாட்ஃபார்ம் போட்டு கிளியரா எடுத்து வச்சாச்சு. அப்ப இந்த 2.0 ரொம்ப கிளியரா யாரும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்களோ அவங்ககிட்ட இன்னும் கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் ஒரு மிகப்பெரிய இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு தமிழ்நாட்டு நிறுவனத்தை, ஒரு தமிழ்நாட்டு ஸ்டார்ட் அப் ஐடியாவை நாம எடுத்து பெரிய அளவுல சக்சஸ் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி நிச்சயம் நண்பர்களே.